Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வெளிவருகின்ற தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள், நானும் தான் மகிழ்வாக இருக்கிறேன். இந்த வாக்கியத்தில் ஒருவருடைய மனோநிலையை கூறுகின்றோம். அதே போல மற்றவரும் அதே மனநிலையில் இருக்கிறார் என்பதையும் கூறுகின்றோம். இவ்வாறு கூறும் பட்சத்தில் நாம் TOO என்னும் சொல்லை பயன்படுத்துவோம். உதாரண வாக்கியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப இலகுவாக புரிந்துவிடும். அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். She is happy. She is happy. ஏன் இஸ் பயன்படுத்தினோம்? She என்பது third person singular subject, அதாவது படர்க்கை ஒருமை எழுவாய். அதனால் இஸ் என்பது பயன்படுத்துகின்றோம். She is happy. நானும் மகிழ்வாகத்தான் இருக்கிறேன், அல்லது நானும் தான் மகிழ்வாக இருக்கிறேன். நான் இருக்கிறேன். I am எப்படி மகிழ்வாக. I am happy too. நானும் தான் மகிழ்வாக இருக்கிறேன். I am happy too. She is happy. I am happy too. Again, she is happy. I am happy too. அவன் வெளியே செல்கிறான், அதாவது சென்று கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் நாம் செல்கிறான் என்று சொல்கின்றோம். ஒருவர் ஒரு செயலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம், பார்த்து சொல்கின்றோம், என்ன செயலை செய்கிறார். பேச்சு வழக்கில் எப்படித்தானே சொல்வோம்? அவன் வெளியே செல்கிறான், அவளும் தான் வெளியே செல்கிறாள். அவன் வெளியே செல்கிறான், அவளும் தான் செல்கிறாள். எங்கே வெளியே? He is going out. He is going out. அவளும் தான் வெளியே செல்கிறாள். She is going out too. She is going out too. He is going out. She is going out too. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. He is going out. She is going out too. மாலாவால் கார் ஓட்ட முடியாது, அவளால் சைக்கிளும் ஓட்ட முடியாது. மாலா என்பவருக்கு கார் ஓட்ட முடியாது, அவளால் சைக்கிளும் ஓட்ட முடியாது. ஒரு செயலை செய்ய முடியாதுன்னு சொல்றோம், இன்னொரு செயலையும் செய்ய முடியாம இருக்குது. இவ்வாறு சொல்லுகின்ற பட்சத்தில் நாம் either என்னும் சொல்லை பயன்படுத்துவோம். மாலா can't drive a car. மாலா can't drive a car. She can't ride a bike either. Again, Mala can't drive a car. She can't ride a bike either. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Very good. Mala can't drive a car. She can't ride a bike either. அவள் பான் சாப்பிடுவதில்லை, அவள் பனிசும் சாப்பிடுவதில்லை. Please comment your answer. Very good. நான் பசியாக இல்லை, அவளும் தான் பசியாக இல்லை. நான் பசியாக இல்லை. I am not hungry. I am not hungry. அவளும் தான் பசியாக இல்லை. She is not hungry either. She is not hungry either. இப்போது நாம் பார்த்த உதாரணங்களிலிருந்து எதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது? வாக்கியங்கள் பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் to என்பதையும், வாக்கியங்கள் நெகட்டிவாக அதாவது எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் either என்பதையும் பயன்படுத்துகின்றோம். லண்டனில் இருந்து கனடாவுக்கு விமானத்தில் செல்ல, அதாவது பறந்து செல்ல எவ்வளவு நேரம் எடுக்கும்? எவ்வளவு நேரம்? இதை நாங்கள் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் என்று பார்ப்போம்.
சாதாரணமாக லாங் அப்படின்னு சொன்னா நீண்ட, இதையே நாம் ஹவ் லாங் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் என்பதை குறிக்கும். How long does it take to fly from London to Canada? How long does it take? எவ்வளவு நேரம் எடுக்கிறது, வழக்கமா எவ்வளவு நேரம் எடுக்குது. எதற்கு? To fly from London to Canada. லண்டனில் இருந்து கனடாவுக்கு பறந்து செல்ல, அதாவது விமானத்துல செல்றதுக்கு. மற்றொரு உதாரணம் பார்ப்போம். உங்கள் வீட்டில் இருந்து விமான நிலையத்திற்கு காரில் எவ்வளவு நேரம் எடுக்கும்? How long does it take by car from your house to the airport? How long does it take by car from your house to the airport? மறுமுறை இருக்க எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. How long does it take by car from your house to the airport? அவளுடைய வீட்டிலிருந்து பூங்காவிற்கு பைக்கில் செல்ல எவ்வளவு நேரம் எடுக்கும்? Please comment your answer. Very good. யாராவது ஒருவருக்கு வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ள எவ்வளவு நேரம் எடுக்கும்? எவ்வளவு காலம் எடுக்கும்? எவ்வளவு காலம் எடுக்கும்? How long does it take anyone to learn to drive? How long does it take anyone to learn to drive? How long does it take anyone to learn to drive? ரொம்ப இலகுவா இருக்கா? மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. யாருடைய பணம் இது? யாருடைய பணம்? இவ்வாறு யாருடைய என்பதை நாம் ஆங்கிலத்தில் whose அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? Very good. Whose. 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 இந்த whose என்னும் WH வேர்டை வைத்து வினா உருவாக்கும் போது அதனுடைய வாக்கிய அமைப்பானது whose plus noun plus be form verb plus this or that, these or those என்றவாறு அமையும். அப்போ இந்த இடத்தில் யாருடைய பணம் இது? யாருடைய whose. அடுத்தது என்னது? noun. இங்கு பணம், பணம் என்பது மணி, whose money. இது ஒருமை என்னும் காரணத்தால் is என்பது பயன்படுத்துவோம். அத்தோடு இது என்பதற்கு this என்பதை போடுவோம். Whose money is this? Whose money is this? Again, whose money is this? Whose money is this? யாருடைய புத்தகம் இது? யாருடைய whose. புத்தகம் book இது. Whose book is this? Whose book is this? இப்போ உங்களுக்கான வினா, யாருடைய வீடு அது? Please comment your answer. Amazing. இவை யாருடைய கார்கள்? Whose cars. Whose cars. இங்கு plural பயன்படுத்துகின்றோம். ஆதலால் are. Whose cars are these? Whose cars are these? Again, whose cars are these? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? To either என்பவற்றையோ, how long என்பதையோ, whose plus noun plus be form verb plus this or that, these or those என்பவற்றையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய வாக்கியங்களை எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. It will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருப்பேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனடைய முடிந்தவரை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி
அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.